சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை முதல் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதன்படி சனிக்கிழமை தங்கம் சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் அதிகரித்து 6445 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 160 ரூபாய் உயர்ந்து 51560 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 88 ரூபாயாகவே விற்கப்படுகிறது. கட்டி வெள்ளி கிலோ 88,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் ஞாயிறன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்வதற்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஈரோடு, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், கரூர், அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் திங்களன்று கோவை மற்றும் தேனி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல்லில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும், தென்காசி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், விருதுநகர், மதுரை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடியில் கனமழையும் பெய்யும் வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்குடி, திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட 1500 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையின் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வெள்ளிக்கிழமை போராட்டம் நடைபெற்றது. இதில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்குடி தனது குழந்தையுடன் கலந்து கொண்டார். திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித், நடிகர் தீனா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்குடி, திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட 1500 பேர் மீது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், படுகொலைக்கு நீதி கேட்டு போராடியவர்கள் மீது வழக்கு பதிவா என்று சாடியுள்ளார். இன்னும் சில நாட்களில் ரஞ்சித்தின் தங்கலான் திரைப்படம் வெளியாக உள்ள சூழலிலும் அச்சமின்றி ரஞ்சித் களத்தில் நின்றதாகவும் ஜெயக்குமார் பாராட்டியுள்ளார். போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கை தமிழ்நாடு அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் பல்கலைக்கழகத்தை வழிநடத்த நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக வேல்ராஜ் நியமிக்கப்பட்டார். அவரது பதவிக்காலம் சனிக்கிழமையுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படும் வரை அண்ணா பல்கலைக்கழகத்தை வழிநடத்த நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் உயர்கல்வித்துறை செயலாளர் பிரதீப் யாதவ், தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் ஆணையர் ஆப்ரஹாம், அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் உஷா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நிர்வாக ஒருங்கிணைப்பு குழுவிற்கான ஒப்புதல் பெற ஆளுநருக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் 2 அடி உயரமுள்ள உலோக சிலையை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது 2 அடி உயரமுள்ள உலோகத்திலான பெருமாள் சிலை விற்பனைக்காக கடத்தி செல்லப்பட்டது தெரியவந்தது. சிலையை 2 கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டிற்கு விற்க முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பெருமாள் சிலையை பறிமுதல் செய்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் அதனை கடத்தி சென்ற 7 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த உலோக சிலை கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றில் பள்ளம் தோண்டிய போது கிடைத்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மதுரை மாநகரை வித்தியாசமான வகையில் 2 அடுக்கு பேருந்தில் பொதுமக்கள் ரசிக்கக்கூடிய காட்சி இது. யங் இந்தியன்ஸ் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்த மாமதுரை விழாவை கடந்த 8ஆம் தேதி முதலமைச்சர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். தொல்லியல் பயணம், மதுரை கலை திருவிழா, உணவு திருவிழா, பலூன் திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பிரத்யேக 2 அடுக்கு பேருந்து மதுரை நகரை வலம் வருகிறது. பழங்கானத்தம் RTO அலுவலகத்திலிருந்து பெத்தானியாபுரம் வரையில் 5 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய இந்த பேருந்தில் முன்பதிவு செய்து பயணிகள் பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் திறந்தவெளி பகுதியில் அமர்ந்தபடி பொதுமக்கள் மதுரை நகரின் அழகை ரசித்து வருகின்றனர். மாமதுரை விழா ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைகிறது. 2 அடுக்கு பேருந்தில் பயணித்த புதுவித அனுபவத்தை மதுரை மக்கள் பெற்று வருகின்றனர்.
அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிமுக கட்சிகள் கூட்டணி ஆட்சி என்று அறிவித்தால் தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை மாறும் என்று பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 தேர்தலில் 4 முனை போட்டியால் தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் என்றும் கூறினார். இன்னைக்கு ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ 2026 கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறும். ஏன்னா நானும் முட்டாள் கிடையாதுங்கன்னா, நாமளும் அரசியலை பார்க்குறோம். இது மாறணும், வேற மாதிரி அரசியல் அதிமுகவோ திமுகவோ கையில் எடுக்கணும், அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். திமுக பயன்படுத்த போகிறது கிடையாது. அதிமுகவை பற்றி எனக்கு தெரியல. அதனால் அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இத்தனை தமிழ்நாட்டில் 2 முனை போட்டி, அப்பப்போ 3வது முனை வரும். அப்புறம் அந்த 3வது முனையும் காணாமல் போயிடும், மறுபடியும் 2 முனையாக தான் இருக்கும். இந்த முறை 2026 4 முனை போட்டி. அப்படின்னா எவ்வளவுக்கு அளவு போட்டிகள் அதிகமாக இருக்கும், அப்போ தான் நல்லவர்கள் அரசியலை ஜெயிக்க முடியும். எனக்கு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில், எனக்கு இவ்வளோ, நான் பெரிய கட்சிப்பா, எனக்கு இவ்வளோ % ஓட்டு இருக்கு, நான் யாரை வேணாலும் நிறுத்தி அவன் ஜெயிப்பான், நீ அவனுக்கு ஓட்டு போடு, கட்சி சிம்பலுக்கு ஓட்டு போடு. அது நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். 2026 அது மாறணும். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இறுதிப் போட்டி வரை சென்று தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரி தொடர்ந்த வழக்கில் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் இன்றிரவு தீர்ப்பு வழங்குகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் 50 கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இறுதிப் போட்டி வரை முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்திருந்தார். இறுதிப் போட்டி தொடங்கும் முன் அவரது எடை 100 கிராம் அதிகமாக இருந்ததாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தை வினேஷ் போகத் நாடினார். இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது வரை உரிய எடையுடன் போட்டியில் பங்கேற்றதால் தனக்கும் வெள்ளிப்பதக்கம் வழங்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டிக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். வினேஷ் போகத் தரப்பில் காணொலி வாயிலாக பிரபல வழக்கறிஞர்கள் ஹரிஷ் சால்வே, விதுஷ்பத் சிங்கானியா ஆகியோர் ஆஜராகினர். மேல்முறையீடு மனுவை விசாரிக்கும் நீதிபதியாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அனபெல் பெனட் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்திய தேசமும் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. தன் மீதான குற்றச்சாட்டு குறித்து தயாரிப்பாளர்கள் சங்கம் 24 மணி நேரத்தில் பதிலளிக்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகர் விஷால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்மையில் தனது பெயரை குறிப்பிட்டு பல அவதூறுகளை சுமத்தி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக வெளியான தகவலை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எந்தவித தவறும் செய்யாத நிலையில் தயாரிப்பாளர் சங்கம் தனக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது ஏற்புடையது அல்ல என்றும் விளக்கமளிப்பதற்கு கடந்த கால நிர்வாகத்திற்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் ஆதாரமற்ற பழி சுமத்துவது காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடாகவே அறியப்படுவதாகவும் விஷால் குற்றஞ்சாட்டியுள்ளார். சங்க வளர்ச்சிக்காகவும் சங்க உறுப்பினர்களின் நலனுக்காகவும் கொடுக்கப்பட்ட தொகையை முறைகேடானது என்று குற்றஞ்சாட்டுவதா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், நியாயமான விசாரணை நடத்தினால் தாங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்பது நிரூபணமாகும் என தெரிவித்துள்ளார். தன்னை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை ஏன் கலந்தாலோசிக்க வேண்டும் என வினவியுள்ள விஷால், இது தயாரிப்பாளர் சங்கம் தனக்கு விதிக்கும் மறைமுக ரெட் கார்டா என்று விமர்சித்துள்ளார். தஞ்சாவூரில் 2 அடி உயரமுள்ள உலோக சிலையை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது 2 அடி உயரமுள்ள உலோகத்திலான பெருமாள் சிலை விற்பனைக்காக கடத்தி செல்லப்பட்டது தெரிய வந்தது. சிலையை 2 கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டிற்கு விற்க முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பெருமாள் சிலையை பறிமுதல் செய்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் அதனை கடத்தி சென்ற 7 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த உலோக சிலை கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றில் பள்ளம் தோண்டிய போது கிடைத்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மதுரை மாநகரை வித்தியாசமான வகையில் 2 அடுக்கு பேருந்தில் பொதுமக்கள் ரசிக்கக்கூடிய காட்சி இது. யங் இந்தியன்ஸ் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்த மாமதுரை விழாவை கடந்த 8ஆம் தேதி முதலமைச்சர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். தொல்லியல் பயணம், மதுரை கலை திருவிழா, உணவு திருவிழா, பலூன் திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பிரத்யேக 2 அடுக்கு பேருந்து மதுரை நகரை வலம் வருகிறது. பழங்கானத்தம் RTO அலுவலகத்திலிருந்து பெத்தானியாபுரம் வரையில் 5 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய இந்த பேருந்தில் முன்பதிவு செய்து பயணிகள் பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் திறந்தவெளி பகுதியில் அமர்ந்தபடி பொதுமக்கள் மதுரை நகரின் அழகை ரசித்து வருகின்றனர்.
மாமதுரை விழா ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைகிறது. 2 அடுக்கு பேருந்தில் பயணித்த புதுவித அனுபவத்தை மதுரை மக்கள் பெற்று வருகின்றனர். சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து நேற்று கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தையை இன்று அதிகாலையில் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த தங்கதுரையின் மனைவி வெண்ணிலா 2வது பிரசவத்திற்காக கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் தங்கதுரை வெண்ணிலா தம்பதியினரின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் அவர்களது குழந்தையை நேற்று பிற்பகலில் கடத்திச் சென்றார். மருத்துவமனை வளாகத்திலிருந்து முகக்கவசம் அணிந்த பெண் ஒருவர் குழந்தையை கடத்திச் செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தங்கதுரை அளித்த புகாரின் அடிப்படையில் அரசு மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாநகர காவல்துறையினர் பிரதான சாலைகளில் வாகன சோதனையை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட குழந்தையை இன்று அதிகாலை 3 மணி அளவில் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். மேலும் குழந்தையை கடத்தியதாக வினோதினி என்ற பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 15.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக காலாப்பட்டு, லாஸ்பேட்டை, உப்பளம், பாகூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. சாரம் பகுதியில் உள்ள சோழன் வீதியில் ஒரு வீட்டிற்குள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. சமையலறை முழுவதுமாக நிரம்பி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கட்டில், பீரோ, படுக்கை அனைத்தும் நீரில் மூழ்கின. நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதில் அதே பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் அடித்து செல்லப்பட்டார். அவரை தேடக்கூடிய பணியில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கனமழை எதிரொலியால் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.